Hi teachers, welcome to Future Vision Study Center from Salem. யூனிட் 9 ஐரோப்பிய வரலாறை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் இங்கிலாந்து நாட்டின் பிரதமர் கிளமெண்ட் அட்லியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவீன பிரிட்டனை கட்டமைத்த தலைவர் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளமெண்ட் அட்லி வந்து இந்த பிரிட்டிஷ் அரசியல் வரலாற்றிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சிகரமான பயனுள்ள அரசுகள் ஒன்றை நடத்திய தொழிலாளர் கட்சியின் தலைவரா வந்து இவர் இருக்கிறாரு. இந்த தொழிலாளர் கட்சி வந்து இங்கிலாந்துல ஆட்சி அமைத்த போது நிறைய சீர்திருத்தங்கள் வந்து இங்கிலாந்து நாட்டில் வந்து செய்யப்பட்டுச்சு. அந்த தொழிலாளர் கட்சியை சேர்ந்த தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்லி வந்து வராரு. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பழமைவாதத்துல இருந்த பிரிட்டனை வந்து இங்கிலாந்து நாட்டை வந்து ஒரு நவீன பிரிட்டனாக அல்லது நவீன இங்கிலாந்தாக மாற்றிய பெருமை வந்து பிரதம மந்திரி இருந்த கிளமெண்ட் அட்லியை தான் வந்து சேரும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நவீன பிரிட்டனை கட்டமைத்தவர் கிளமெண்ட் அட்லி நம்ம பார்க்குறோம். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருக்குறோம். இது மாதிரி ஜெர்மனுடைய கட்டமைப்புக்கு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நவீன ஜெர்மனி. நவீன பிரிட்டனை உருவாக்குனது மாதிரி நவீன ஜெர்மனியை உருவாக்கினவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமான் பிஸ்மார்க். இது நம்ம ஏற்கனவே முன்னாடி படிச்சிருக்கிறோம். நீங்க ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஆட்டோமான் பிஸ்மார்க் இவர் வந்து நவீன ஜெர்மனியை கட்டமைத்தவர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நவீன துருக்கியை வந்து யார் உருவாக்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நவீன துருக்கியை உருவாக்கியவர் அப்படின்ற பெருமை வந்து கமால் பாட்ஷா. இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிவிஷனுக்காக நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவீன பிரிட்டனை உருவாக்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து கிளமெண்ட் அட்லி தான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த போருக்கு பின்னாடி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நவீன பிரிட்டனை வந்து அதாவது அந்த போருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இங்கிலாந்து நாடு வந்து அல்லது பிரிட்டன் நாடு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப பின்தங்கி இருந்துச்சு. வேலைவாய்ப்பு இல்லை, வறுமை, நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டான ஒரு சூழல். அதாவது அந்த பெருமந்த காலம் அந்த பீரியடு வேற இங்கிலாந்தை வந்து வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளமெண்ட் அட்லி என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா நலன்புரி அரசு அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது இங்க. இதுக்கு மீனிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஸ்டேட். அதாவது வெல்ஃபேர் ஸ்டேட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நலவாழ்வு அரசாங்கம். இது வந்து இப்படியும் சொல்லலாம், நலவாழ்வு அரசு அல்லது சமூக நல அரசு. இன்னைக்கு நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த வெல்ஃபேர் ஆஃபீஸ்ன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. வெல்ஃபேர் ஆஃபீஸ்ன்னு வச்சிருப்பாங்க. அதாவது சமூக நலத்துறைன்னு இருக்கும். அந்த மாதிரி அட்லியோட காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நலவாழ்வு அரசாங்கத்தை வந்து இவர் வந்து ஏற்படுத்தியிருக்கிறாரு. இந்த நலவாழ்வு அரசாங்கம் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இலவசமா வந்து மக்களுக்கு கல்வி கொடுக்கறது, இலவச மருத்துவமனை அமைக்கிறது, அப்புறம் வந்து வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி ஏழை மக்களுக்கு உதவி செய்யறது, அதே மாதிரி வேலை இல்லாத வருமானத்தை இழந்திருக்கிற அந்த குடும்பங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிதி உதவி செய்யறது. இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா அட்லி வந்து இங்கிலாந்து நாட்டில் ஏற்படுத்தி மிக திறம்பட வந்து ஆட்சி நடத்தி இருக்கிறாரு. இவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வரும் இவருடைய காலம் இருப்பாங்க 1883 ஜனவரி 3 ஒரு நடுத்தர ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில தான் வந்து பிறக்கிறாரு. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல யுனிவர்சிட்டி படிக்க வந்து முடிக்கிறாரு. சமூக நீதியில மிகுந்த ஆர்வம் காட்டுறாரு. இதுதான் இவருடைய பேக்ரவுண்டு. இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டாபிக்ல வின்சென்ட் சர்ச்சில் பார்த்தோம்னா ஒரு அரச குடும்பத்துல வந்து பிறந்திருப்பாரு. பிறக்கிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளன்ஹீம் அந்த மாளிகையில தான் வந்து அரசு மாளிகையில வந்து பிறந்திருப்பாரு. ஆனா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்ல. இவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ்ல வந்து பிறக்கிறாரு. 1883ல தான் பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல வந்து இவர் வந்து
யுனிவர்சிட்டி படிப்பையும் வந்து முடிச்சிருக்காரு. ஆனாலும் கூட சமூக நீதியில வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா ஆர்வம் காட்டுறாரு. சமூகத்துக்காகவே தன்னை வந்து என்ன பண்றாருன்னா, அர்ப்பணிச்சுக்கிறாரு. இந்த ஆக்ஸ்போர்ட்ல படிப்ப முடிச்சுட்டு இவர் வெளியேறின உடனே என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, லண்டன்ல இருக்க கிழக்கு முறை, அதாவது லண்டன் ஆஃப் ஈஸ்ட் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈஸ்ட் எண்டு, அதாவது ஈஸ்ட் ஈஸ்ட் எண்ட் அப்படின்னா லண்டனோட கிழக்கு முனை. இந்த கிழக்கு முனையில வந்து யார் இருப்பீங்க? என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, துறைமுகங்கள் இருக்கும், தொழிற்சாலைகள் இருக்கும். அதுக்கடுத்து அங்க யார் வசிப்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தொழிலாளர்களும், ஏழை மக்களும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகள்ல இருந்து இங்க வந்து குடியமர்ந்திருப்பாங்கல்ல, இங்க குடியேறியவர்கள் இந்த மாரி தான் வந்திருப்பாங்க. அந்த கிழக்கு முனை, லண்டனோட கிழக்கு முனைனாலே வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு வறுமை நிறைந்த, ஏழ்மை நிறைந்த, பொருளாதாரத்திலயும், சமூகத்திலயும் மிகவும் பின்தங்கிய ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இங்கிலாந்தோட அல்லது லண்டனோட ஈஸ்ட் எண்ட் அப்படின்ற ஒரு பகுதி. இவரு டைரக்ட்டா என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டியில படிச்சவரு, சமூக நீதியில இருக்கக்கூடிய அவருடைய ஆர்வத்தினால என்ன பண்றாருன்னா, அந்த ஆக்ஸ்போர்ட விட்டு வெளியேறி என்ன பண்றாருன்னா, லண்டன்ல உள்ள அந்த கிழக்கு முனை, அந்த ஈஸ்ட் எண்ட் பகுதிக்கு வந்து அங்க இருக்கிற ஏழை மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதிகள்ல வந்து, இவர் வந்து சமூக பணியாளரா வந்து என்ன பண்றாருன்னா, பணியாற்றுறாரு. இவர் படிச்ச அந்த படிப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மக்களுடைய வறுமை மற்றும் சமூக அநீதிக்கு எதிராக அவர் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஆழமா வந்து அதில ஈடுபாடு கொண்டு என்ன செய்யுது, கடைசியில இந்த சோசலிசத்தின்பால் அவர் வந்து ஒரு ஆர்வம் ஏற்படுறதுக்கு ஒரு வழிவகுக்குது. இவருடைய அரசியல் பிரவேசம் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இங்கிலாந்து நாட்ல உள்ள ஃபேபியன் சொசைட்டி, அதாவது ஃபேபியன் சங்கம், அப்புறம் வந்து சுதந்திர தொழிலாளர் கட்சி, அதாவது இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி. இதில வந்து அவரு சேர்ந்து தன்னை வந்து அரசியல்ல வந்து ஈடுபடுத்திக்கிறாரு. 1919ல வந்து இங்கிலாந்தோட மேயரா இருந்திருக்கிறாரு. அதேமாரி 1922ல பார்லிமென்ட் உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இதுதான் வந்து இவருடைய அரசியல் பிரவேசத்தோட ஆரம்பமா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 1935ல இவர் வந்து தொழிலாளர் கட்சியோட தலைவரா இருக்கிறாரு. 2ஆம் உலகப் போரின்போது இவர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, வின்ஸ்டன் சர்ச்சில் இருக்கிறார்ல, அவரோட அமைச்சரவையிலே இவர் வந்து ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் உலகப் போர்ல வந்து 1940லேருந்து 45ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டணி அரசுலயும் வந்து இவர் வந்து பங்கெடுத்திருக்கிறாரு. வின்சன் சர்ச்சில வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அட்லி வந்து அ துணை பிரதமரா வந்து இருந்திருக்கிறாரு. 1940ல அந்த சர்ச்சில் உருவாக்கிய அந்த அரசுல வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து துணை பிரதமராவும் பதவியேற்றிருக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, செயல்பாட்டு கட்டுப்பாடு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய அந்த போர் முயற்சி அன்றாட நிர்வாகத்தை வந்து ஒருங்கிணைப்பது முக்கியமானவர்ன்னு சொல்றாங்க. அதாவது போர் நடக்கும்போது இவர் என்ன பண்ணுவாரு பார்த்தீங்கன்னா, சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போர் படையில போய் வாரந்தோறும் ரகசியமா போய் அந்த போர் நிகழ்வுகள், போரோட ஆயத்தம், போர் முயற்சி, அந்த போர் படைய பத்தி எப்படி இருக்குது, அந்த ஆயத்த பணிகள பூரா வாரம் போயி ரகசியமாவே நாட்ல போய் இவர் விசாரிச்சுட்டு வருவாராம். அந்த மாரி இருக்கிறதுக்கு, இவருக்கு பேக் போனா இருக்கக்கூடிய ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, வாயளவுல அவருடைய செயல்பாடுகள் இருக்குமானால், அத வந்து ஒரு செயல் வடிவத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அட்லி. அதுக்கடுத்து இவருடைய அரசாங்க அனுபவம் வந்து இவருக்கு ஏற்பட்ட அந்த அரசாங்க அனுபவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இவர வந்து தொழிலாளர் கட்சியில வந்து ஒரு ஆட்சி பொறுப்ப ஏற்கிறதுக்கே வந்து தயார்படுத்த செஞ்சுச்சு. அதுக்கடுத்து 1945ல வந்து தேர்தல் ஏற்படுது. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவுல வந்து போர் நடந்துகிட்டு இருக்குது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போர் வந்து 1945 மே மாதத்துல முடியுது. முடிஞ்ச உடனே ஜூன் மாசமே வந்து 1945ல ஜூன்லயே ஒரு பொதுத் தேர்தல் வந்து நடக்குது. இந்த பொதுத் தேர்தல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, தொழிலாளர் கட்சி வந்து தோற்கடிக்கும்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா, அவ்வளோ வந்து ஒரு வலிமை வாய்ந்த ஒரு அரச வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் நடத்திட்டு இருக்காரு. ஆனா, அவர காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா, அட்லியோட அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சிருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அட்லி தலைமையிலான ஒரு அரசாங்கம் வந்து அமைக்கப்படுது இங்கிலாந்துல. அப்போ வந்து அவர் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, போருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சமத்துவமான, ஒரு நியாயமான சமூகத்த வந்து நான் கண்டிப்பா உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, வாக்கு குடுக்குறாரு. அதாவது லெட் அஸ் ஃபேஸ் த ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு கொள்கையும் வந்து அறிமுகப்படுத்துறாரு. அதாவது சமத்துவம் இருக்கும் என்னோட ஆட்சியில, நியாயமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி குடுக்குறாரு. அந்த 1900 அந்த 45ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த தேர்தல வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் முடிவுகள் வந்து எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சிய குடுக்குது. ஏன்னா, வின்சென்ட் சர்ச்சில் தான் திருப்பி வருவாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, 393 இடங்கள்ல வந்து பெற்று பெரும்பான்மையை பாராளுமன்றத்தில பெரும்பான்மைய வந்து பெறுது.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சமூக மற்றும் பொருளாதார மாற்றம் வேணும் அப்படின்னு பிரிட்டிஷ் மக்களோட விருப்பத்த வந்து பார்த்தீங்கன்னா, அ அதாவது அந்த பிரிட்டிஷ் மக்கள் வந்து வின்ஸ்டன் சர்ச்சிலோட ஆட்சிய வந்து என்ன பண்றாங்கன்னா, தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒரு அ பொருளாதார மாற்றம், சீர்திருத்தத்த செய்யக்கூடிய ஒரு ஆட்சி வேணும்னு சொல்லி மக்கள் விரும்புனாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1945ல இங்கிலாந்துல நடந்த பொதுத் தேர்வு முடிவுகள் வந்து தெளிவா வந்து எல்லாருக்குமே வந்து எடுத்துக்காட்டக்கூடியதா அமைஞ்சுச்சு. அதுக்கடுத்து இவர் வந்து பிரதமரா வந்து பதவியேற்கிறார். வின்ஸ்டன் சர்ச்சில் ராஜினாமாவ தொடர்ந்து. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 1945லேருந்து 51 வரைக்கும் வந்து இவர் தான் வந்து பிரதம மந்திரியா வந்து இருக்கிறாரு. இங்கிலாந்து நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சீர்திருத்தங்களையும் வந்து இவர் பண்றாரு. இந்த அட்லியோட பிரிட்டிஷ் அரசு வந்து பார்த்தீங்கன்னா, வரலாற்றில வந்து ஒரு தீவிரமான சீர்திருத்தத்த செஞ்ச அரசுகள்ல இவருடைய அரசாங்கமும் ஒன்று. அதாவது இவருடைய அரசவையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, வில்லியம் பேவரிட்ஜ் இவருடைய அரசாங்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, வில்லியம் பேவரிட்ஜ் மற்றும் அனூர் பேவன் அப்படின்ற 2 திறமையான நபர்கள் வந்து இருக்கிறாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வில்லியம் பேவரிட்ஜ் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளாதார நிபுணரா இருக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அனூரின் பேவன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, சுகாதாரத்துறை அமைச்சரா வந்து இவர் இருக்கிறாரு. இந்த வில்லியம் பேவரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிபுணரா இருக்கும்போது, 1942ல வந்து பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு அறிக்கையும் வெளியிடுறாரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நாட்ல வந்து அ வறுமை, நோயி, கல்வியின்மை, வேலையின்மை, அப்புறம் வந்து வீடு இல்லாம இருக்கிற இந்த மாரி சூழ்நிலைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து அரசு தான் வந்து பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு அறிக்கையும் வந்து இவரு 1942ல வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுறாரு. அதனால இவர் வந்து வரலாற்றில வந்து இவருடைய பெயர் வந்து இடம்பெறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அனூரின் பேவன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, சுகாதாரத்துறை அமைச்சரா வந்து இருக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இலவச மருத்துவம் இங்கிலாந்து நாட்ல வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இலவச மருத்துவ முறை. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா, அரசோட செலவுல தான் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்றதையும் வந்து ஏற்படுத்துறாங்க. இந்த வில்லியம் பேவரிட்ஜ் மற்றும் அனுரு அதாவது அனூரின் பேவன் அப்படின்ற 2 முக்கிய நபர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அட்லியோட அரசவையில இருக்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் அதாவது இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் நலம்புரி அரசுன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமூக பாதுகாப்பு. அதாவது தொட்டில் முதல் கல்லறை வரை அப்படின்ற ஒரு ஒரு கொள்கையின் அடிப்படையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய அரசாங்கம் அமையுது. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொட்டில்னா ஒரு குழந்தை வந்து பிறந்த உடனே என்ன பண்றாங்கன்னா, தொட்டில்ல போடுறாங்க. அப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே தேவைப்படுற மருத்துவ உதவியிலிருந்து, அவங்க வளர்ந்து படிக்கக்கூடிய அந்த கல்வியும் இலவசமா கிடைக்குது. அதுக்கடுத்து வேலை வாய்ப்பையும் அவங்களுக்கு இலவசமா ஏற்படுத்தி குடுக்கணும். அதே மாரி அவங்களுடைய வயதான காலத்துல வந்து ஓய்வூதியமும் கொடுக்கப்படணும் அப்படின்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில உருவாக்கப்பட்டது தான் வந்து அட்லியோட சமூக அரசு. அதாவது சமூக நல அரசு அல்லது வெல்ஃபேர் ஸ்டேட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தொட்டில் முதல் கல்லறை வரை அப்படின்ற அந்த வார்த்தையோட அர்த்தமா வந்து அட்லியோட அரசாங்கத்துல வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 1946ல தேசிய காப்பீட்டுச் சட்டத்தையும் கொண்டு வராரு. இந்த காப்பீட்டுச் சட்டத்தின் மூலமா பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல இருக்கக்கூடிய அந்த வேலைவாய்ப்பற்ற ஒரு சூழ்நிலை, அப்புறம் நோய், ஓய்வூதியம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தையும் வந்து அவங்களுக்கு சமூக பாதுகாப்பு குடுக்கக்கூடிய வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கும், நோயாளிகளுக்கும், வயதானவர்களுக்கும் வந்து ஒரு சமூக பாதுகாப்பு குடுக்குறதுக்கு ஏதுவா தான் இந்த தேசிய காப்பீட்டு சட்டங்களை வந்து 1946ல வந்து இவர் கொண்டு வராரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய சுகாதார சேவை. இவருடைய அந்த அரசவையில இருந்த அந்த அனூர் பேவன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த NHS அப்படின்ற அந்த ஒரு சுகாதாரத்துறையும் வந்து பார்த்தீங்கன்னா, இலவசமா அரசே ஏற்று நடத்தக்கூடிய அந்த சுகாதார அ ஒரு துறையும் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் தான் வந்து உருவாக்குறாரு. 1948ல அனூர் பேவன் அவருடைய வழிகாட்டுதலின்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அட்லி வந்து இந்த இலவச மருத்துவம், அதாவது வருமானத்த வந்து பொருட்படுத்தாம அனைவருக்கும் இலவச மருத்துவ சேவைகள வழங்குறது தான் இதோட நோக்கமா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே ஒரு புரட்சிகரமான சமூக செயலா வந்து பார்க்கப்படுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, முக்கிய தொழில்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தேசியமயமாக்கப்படுது இவருடைய காலத்துல. அதாவது போரால சேதமடைந்த பொருளாதாரத்த மீண்டும் கட்டி எழுப்புறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, நிலக்கரி நிலக்கரி, எஃகு, சுரங்கம், ரயில்வே, கேஸு மற்றும் மின்சாரம் எல்லா முக்கிய தொழில்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுத்துறைக்கு கொண்டு வந்து தேசியமயமாக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வீட்டு வசதி மற்றும் நகர கட்டுமானம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா
அ தேவையான வீடுகள அந்த போருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீடுகளை இழந்த மக்களுக்கு தேவையான வீடுகளை வழங்குறது. அப்புறம் வந்து அந்த நெரிசல் மக்கள் தொகை நெரிசல்லாம் வந்து குறைக்கிறதுக்காக, இன்னொரு புதிய நகரங்கள் அதாவது ஸ்டீவனேஜ் அப்படின்ற ஒரு புதிய நகரம் கூட உதாரணத்துக்கு இந்த நகரத்த குடுத்துருக்குறாங்க. இந்த மாரி வந்து நெறைய புதிய நகரங்களே அவர் வந்து உருவாக்கி குடுத்துருக்கிறாரு. அதுக்கடுத்து பிரிட்டிஷ் பேரரசோட முடிவும் காமன்வெல்த்ன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் வழங்கணும் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, சுயாட்சி வழங்குறதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, வின்சன் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, எதிரா காணப்படுவாரு. ஆனா, இவர் வந்து அப்படி இல்ல. இவர் வந்து பிரதமரா இருக்கும்போது என்ன செய்றாருனாக்கா, இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, பிரிட்டிஷோட அந்த பேரரசின் முக்கிய அத்தியாயத்தையே வந்து என்ன பண்றாருன்னா, இவர் வந்து அந்த மன்னராட்சி, அந்த அந்த காலனி ஆதிக்கம், ஏகாதிபத்தியம் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வராரு. இந்தியாவுக்கு சுதந்திரம் குடுக்கணும் அப்படின்றதுலயும் வந்து இவரு ரொம்ப வந்து உறுதியாவும் இருக்கிறாரு. இந்தியா சுதந்திரம் வாங்குனதுக்கு அட்லி வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல அட்லி பிரதமரா இருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, லார்ட் மவுண்ட் பேட்டன வந்து இந்தியாவோட கடைசி வைஸ்ராயா நியமிக்கிறாரு. நியமிச்சு மவுண்ட் பேட்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சுதந்திர இந்தியாவோட அந்த செயல்முறை வடிவத்த வந்து என்ன பண்ணுவாருன்னா, விரிவுபடுத்துவாரு. இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா 1947 ஆகஸ்ட் 15ல இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்குது. அது அது அதே வருஷத்துல ஆகஸ்ட் 14ல பாகிஸ்தான் வந்து தனிநாடா வந்து பிரியுது. ஒரு நாளைக்கு முன்னாடி. 1947 ஆகஸ்ட் 15ல இந்தியாவும், ஆகஸ்ட் 14 1947ல வந்து பாகிஸ்தான் அப்படின்னு 2 சுதந்திர நாடுகளா வந்து பிரியுது. இந்த பிரிவினால வந்து குழப்பங்கள் நெறையா இருக்குது. ஏன்னா வந்து அ பிரிட்டனுக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த காலனி குடியிருப்புகள் எல்லாமே வந்து தனி நாடா வந்து இப்டி மாறுறதுனால, அதோட வலிமை வந்து குறைந்ததா வந்து ஃபீல் பண்ணுது. ஆனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அட்லி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் குடுக்கணும் அப்படின்னு ஏன் யோசித்தாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, போருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இங்கிலாந்தோட அந்த வலிமை வந்து குறைஞ்சுகிட்டே இருக்குது. அதே சமயத்துல இந்தியாவுடைய அந்த சுதந்திர போர் வந்து ரொம்ப வ வலிமை கொண்டதா மாறிக்கிட்டே வருது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, தாக்கு பிடிக்க முடியாம தான் வந்து பார்த்தீங்கன்னா, அட்லி வந்து என்ன செய்வாரு, இந்தியாவுக்கு சுதந்திரத்த குடுத்தே ஆகணுன்ற அப்படின்ற தீர்மானத்தையும் கொண்டு வருவாரு. அதுக்கடுத்து பேரரசின் கலைவுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, அதான். இங்கிலாந்துக்கு கீழ இருக்கக்கூடிய இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, அ ஸ்க ஸ்காட்லாந்து இந்த மாரி இருக்கக்கூடிய அந்த காலனி நாடுகள், அந்த குடியேற்ற நாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தனித்தனி நாடுகளா வந்து பிரியுது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இலங்கை, பர்மா போன்ற நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் அடையறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளெமெண்ட் அட்லி வந்து ஒரு முக்கிய காரணமா வந்து இருக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் பேரரசின் கலைவுக்கும், காமன்வெல்த் உருவாக்கத்துக்கும் இவரு வந்து வித்திடுறாரு. அதாவது பிரிட்டிஷ் பேரரசோட கலைவுனா, அது வந்து வந்து பார்த்தீங்கன்னா, இத்தனை நாடுகளும் பிரிட்டிஷ் பேரரசுக்கு கீழ வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, இவர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா நாடுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா, சுதந்திர நாடுகளா அறிவிச்சு, எல்லா நாடுகளையும் வந்து கலஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. காமன்வெல்த் நாடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பிரிட்டனோட அந்த காலனி நாடுகள்லாம் வந்து தனி நாடுகளாக சுதந்திரம் அடைஞ்சாலும் கூட பிரிட்டிஷோட தலைமையை ஏத்து, அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நட்பு நாடாக வர்த்தகத்துக்கும், அந்த பொருளாதார மாற்றத்திற்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வந்து இந்த காமன்வெல்த்தா இருக்கும். இங்கிலாந்து வந்து இந்த காமன்வெல்த்துக்கு தலைமையா வந்து இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அட்லியோட அவருடைய மரபு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நவீன பிரிட்டன வந்து கட்டமைச்சதுல அட்லி வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாரு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சமூக மற்றும் பொருளாதார அந்த நிலப்பரப்பையும் வந்து இவர் தான் வந்து இப்போ நெறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்து மாற்றி அமைக்கிறாரு. அதுல வந்து முக்கியமா பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சமூகம்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த என்ஹெச்எஸ்ன்ற அந்த சுகாதார திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து இவருடைய ஆட்சி காலத்துல வந்து மிகப்பெரிய சமூக பெருமையா கூட அது வந்து இது இருக்குது. அ அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் வந்து அந்த என்ஹெச்எஸ்ன்ற அந்த சுகாதார திட்டம் வந்து இன்னைக்கும் பிரிட்டன்ல வந்து அமல்படுத்தக்கூடியது. ஒரு பெருமையான ஒரு நிகழ்வாக வந்து இருக்குது. இது வந்து இந்த பெருமைலாம் வந்து அட்லிய தான் வந்து சேரும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அமைதியான, திறமையான தலைமை. அதாவது வின்சென்ட் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகம் வந்து பேசக்கூடியவராவும், ஒரு ஆர்ப்பாட்டம் நிறைந்த ஒரு ராணுவ படை வீரராவும், பிரதம மந்திரியாவும் இருந்திருக்கிறாரு. ஆனா, அதே சமயத்துல இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டா பேசுறத விட வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அதிகமா செயல்படக்கூடியவர் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து மக்களால அறியப்படுறாரு. இவர் வந்து ஒரு குறுகிய காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிடத்தக்க சட்டம் இயற்றும் திட்டத்தையும் வந்து வெற்றிகரமா வந்து நிறைவேற்றி முடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஏழை மற்றும் எளிய மக்களுக்கு வந்து நேர்மையா இருக்கிறாரு.
ஆடம்பரம் இல்லாத ஒரு அமைச்சர்ன்னு சொல்லி அறியப்படுறாரு. அரசியல் எதிரிகள் கூட இவர வந்து இவருடைய ஒழுக்கத்த பத்தி எந்த விமர்சனமும் வைக்க முடியாதபடிக்கு இவர வந்து பெருமையா பேசக்கூடிய ஒரு அளவுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அட்லியோட காலம் வந்து இங்கிலாந்து அரசியல்ல வந்து இருந்திருக்குது. இவருடைய மறைவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிளமெண்ட் அட்லி வந்து பார்த்தீங்கன்னா, 1967ல வந்து இறக்குறாரு. இங்கிலாந்துல வந்து இவரு இறந்தாலும் கூட, இவருடைய சமூக ஜனநாயக அந்த தொழிலாளர் கட்சி, இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தோட அரசியல்ல இன்னைக்கு வந்து செல்வாக்கு மிகுந்ததா இருக்கிறத வந்து எல்லாருமே பார்க்க முடியும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, ராணி எலிசபெத் வராங்க. நம்ம அடுத்த டாபிக்ல பார்க்க போறது வந்து, ராணி எலிசபெத் அவங்கள வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்த்தத ஃபுல்லாவே திருப்பி ஒரு தடவ நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். கிளமெண்ட் அட்லி இவரு வந்து பார்த்தீங்கன்னா, நவீன பிரிட்டன வந்து கட்டமைத்த ஒரு தலைவரா இருக்கிறாரு. அதாவது புரட்சிகரமான மற்றும் பயனுள்ள அரசுகள ஒன்று நடத்தக்கூடிய அந்த தொழிலாளர் கட்சியோட தலைவரா அவரு இருந்திருக்கிறாரு. அந்த நலவாழ்வு அரசு அல்லது நலன்புரி அரச வந்து ஏற்படுத்துனது இவருக்கு வந்து மிகவும் ஒரு இங்கிலாந்து வரலாற்றுல ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட சுதந்திரத்துக்கும் வந்து இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, வழிவகுக்கிறாரு. வின்ஸ்டன் சர்ச்சில் கூட அத எதிர்த்து நிக்கும்போது, இவர் வந்து என்ன பண்றாருன்னா, அமைதியா இருந்து இங்கிலாந்துக்கு எப்படியாவது சுதந்திரம் குடுக்கணும்னு சொல்லி திறம்பட செயல்பட்ட ஒரு தலைவரா வந்து இவர் இருக்கிறாரு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பிரிட்டன் வந்து அதாவது நவீன பிரிட்டனை வந்து கட்டமைத்தவர் வந்து கிளமெண்ட் அட்லின்னு பார்க்குறோம். அதே மாதிரி நவீன ஜெர்மனிய வந்து கட்டமைத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமான் பிஸ்மார்க். அதே மாரி நவீன துருக்கிய வந்து உருவாக்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா, கமால் பாட்ஷா. இந்த பெருமைலாம் வந்து இவங்கள தான் வந்து சேரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய பிறப்பு வந்து 1883 ஜனவரி 3 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில பிறந்து ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டியில படிக்கிறாரு. ஆனாலும் பட்டப்படிப்ப முடிச்சாலும் கூட பார்த்தீங்கன்னா, இவர் சமூக நீதியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, மிகுந்த ஆர்வம் காட்டுறாரு. அது மட்டும் இல்லாம, இவர் என்ன படிச்சு முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ம் லண்டனோட அந்த ஈஸ்ட் எண்ட் அப்படின்ற அந்த பகுதிக்கு போறாரு. அந்த பகுதியில யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலைகள் இருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து தொழிற்சாலைகள் இருக்கும். அந்த தொழிற்சாலையில வேலை செய்யக்கூடிய ஏழை எளிய மக்கள்லாம் இருப்பாங்க. வறுமையில இருக்கக்கூடியவங்க, படிப்பறிவு இல்லாத மக்கள்லாம் வந்து இருப்பாங்க. அவங்க மத்தியில போய் என்ன செய்றாருன்னா, அங்க போய் அந்த ஏழை மக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில ஒரு சமூக பணியாளரா வந்து தன்னை வந்து அர்ப்பணிக்கிறாரு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த சோசலிசம் அப்படின்ற அந்த ஒரு கொள்கையில வந்து அதிகமா வந்து ஈடுபாடு காட்டுறாரு. இவருடைய அரசியல் பிரவேசம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, அ ஃபேபியன் சொசைட்டி அதுலயும், தொழிலாளர் கட்சியிலயும் வந்து அதாவது இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டிலயும் வந்து இவர் போய் முதல்ல சேர்றாரு. அதுக்கப்புறம் 1919ல வந்து இங்கிலாந்தோட மேயரா வந்து இருந்திருக்கிறாரு. 1922ல வந்து பார்த்தீங்கன்னா, பார்லிமென்ட் உறுப்பினராவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இந்த கொ இந்த அ இந்த வருடங்கள வந்து கொஞ்சம் இன்டெப்த்தா வந்து பார்த்துக்கங்க. ஏன்னா கிளமெண்ட் அட்லி வந்து எந்த வருடம் பார்லிமென்ட்டுக்கு வந்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு கேட்கலாம். அல்லது இங்கிலாந்துல வந்து அவர் மேயராக இருந்த அந்த ஆண்ட பத்தி கேட்கலாம். அதனால இந்த வருடங்கள கொஞ்சம் டீட்டெயிலா படிச்சுக்கங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 1935ல வந்து தொழிலாளர் கட்சியோட தலைவரா வந்து இவர் மாறுறாரு. 2ஆம் உலகப் போர்ல வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் பிரதமரா இருக்கும்போது, இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து துணை முதலமைச்சராவும் இருந்திருப்பாரு. இவர் வந்து ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறாரு. 2ஆம் உலகப் போர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவரு அ 1940ல அந்த சர்ச்சிலோட அந்த அரசாங்கத்தில வந்து துணை பிரதமராவும் இருக்கிறாரு இவரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 45 1945ல வந்து இங்கிலாந்துல ஒரு பொதுத் தேர்தல் நடக்குது. இந்த பொதுத் தேர்தல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அட்லியோட கட்சி வந்து வெற்றி பெற்று பெரும்பான்மை அமைக்குது. இதுவரைக்கும் அண்டர்லைன் பண்ணியிருக்க காரியங்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து படிங்க. நம்ம டைம் இருக்கிறதுனால, திருப்பி வந்து நம்ம ராணி எலிசபெத் II அவங்கள வந்து பார்க்க போறோம். இந்த ராணி எலிசபெத் II வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த ஒரு பெருமை வந்து பார்த்தீங்கன்னா, ராணி 2ஆம் ராணி எலிசபெத் தான் வந்து நீண்ட காலம் வந்து ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. இவங்களுடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா, 1926ல இருந்து 2022 வரைக்கும் இப்ப ரீசென்ட்டா தான் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து அவங்க இறந்தாங்க. நீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இது டிவி நியூஸ்ல எல்லாத்துலயுமே வந்து பார்த்துருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து நாட்ட வந்து நெறைய காலம் அதாவது கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலம் வந்து இவங்க வந்து ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. இந்த ராணி வந்து யாருடைய ம்
இவங்களுடைய அந்த அ பரம்பரை வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் ஜார்ஜ் மன்னர் பதவியேற்கிறாரு. அதுக்கு முன்னாடி 5ஆம் ஜார்ஜ் மன்னர் இருக்கிறாரு. இந்த 6ஆம் ஜார்ஜ் மன்னர் வந்து அவருடைய சகோதரரான அ எட்வர்ட் 8 அதாவது 8ஆம் எட்வர்ட் மன்னர் வந்து பதவி துறந்த உடனே, அவருடைய பொறுப்புக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் ஜார்ஜ் மன்னர் வருவாரு. இந்த 6ஆம் ஜார்ஜ் மன்னருடைய மகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எலிசபெத் II. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆண் வாரிசுகள் இல்ல. அதனால ராணி எலிசபெத் தான் வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் ஜார்ஜ் மன்னரோட மறைவுக்கு பின்னாடி ஆட்சி அமைக்க அதாவது அரியணை மீது அமரக்கூடிய அந்த ஒரு பட்டத்து ராணியா வந்து அவங்க வந்து வர்றாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட 70 ஆண்டு கால ஆட்சி. எப்ப இருந்து எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, 1952 இருந்து ஆயிரத்து 2022 வரைக்கும் இவங்க வந்து இருக்கிறாங்க. 20 மற்றும் 21வது நூற்றாண்டுகள்ல பெரும் பேரிடர்கள், தொழில்நுட்பம் மற்றும் சமூக மாற்றங்கள் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையான ஒரு சின்னமா வந்து இவங்க எலிசபெத் ராணி இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய கடமையுணர்வு, அர்ப்பணிப்பு, அ நிலைத்தன்மை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மொத்த உருவமா வந்து இங்கிலாந்து மக்கள் நினைவு கூரக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராணி எலிசபெத் தான். அதேமாரி இவங்களுடைய இளமை பருவம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எதிர்பாராத அரசுரிமைன்றது வந்து என்னன்னா, இவங்க வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அதாவது ராணி எலிசபெத் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்காட்லாந்துல வந்து இவங்க படிச்சுட்டு இருக்கும்போது, தகப்பனார் இறந்துருவாரு அப்படின்ற செய்தி வந்து இவங்களுக்கு கிடைக்கும். கிடைச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அதான் அந்த பார்த்தீங்களா, 1926 ஏப்ரல் இவருடைய பிறப்பு 1926 ஏப்ரல் 21 அன்னைக்கு பிறக்குறாரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டியூக் மற்றும் டச்சஸ் ஆஃப் யோர்க் அல்லது யார்க் அதாவது அந்த அந்த இளவரசரா அதாவது மன்னர் ஆட்சி புரியிறார்ன்னா, அந்த இளவரசரோ அல்லது அடுத்து இருக்கக்கூடிய அந்த இளவரசிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யார்க் கோமகன் அல்லது யார்க் அப்படின்ற ஒரு பட்டத்தோட வந்து அந்த அரச குடும்பத்து பட்டத்தோட தான் வந்து அவங்க அடுத்ததாக வந்து அரியணை ஏறுறாங்க. அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் ஜேம்ஸ் மன்னருக்கு வந்து ஆண் வாரிசு இல்லாதனால, இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டியூக் ஆஃப் டச்சஸ் ஆஃப் யார்க் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா பார்த்தீங்கன்னா, அந்த ராணி எலிசபெத் வந்து ஆட்சிக்கு வர்றாங்க. இவங்க அவங்களுடைய ஒரு 6ஆம் ஜார்ஜ் மன்னருடைய மூத்த மகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க. இளைய மகள் வந்து இன்னொருத்தர் இருப்பாங்க. அவங்க மேரின்னு சொல்லி இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். அதாவது 5ஆம் ஜார்ஜ் இது யாரு வந்து பார்த்தீங்கன்னா, ராணி எலிசபெத்தோட தாத்தா. தகப்பன் வழியில வந்து தாத்தா. அதாவது 5ஆம் ஜார்ஜ் மன்னர் வந்து தாத்தா. 6ஆம் ஜார்ஜ் மன்னர் வந்து அவருடைய தகப்பனார். 8ஆம் எட்வர்டு அப்படின்றவரு வந்து பார்த்தீங்கன்னா, இதில மாமான்னு போட்டிருக்குது. அதாவது அங்கிள்ன்ற ஒரு முறையில, அதாவது அவருக்கு பெரியப்பா. மாமா கிடையாது, பெரியப்பா. இவருடைய அதாவது 6ஆம் ஜார்ஜ் மன்னருடைய சகோதரன். அப்ப எலிசபெத் ராணியோட பெரியப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 8ஆம் எட்வர்டு. இவருக்கும் வாரிசு இல்ல. இவர் வந்து அரியணைய துறந்துடுறாரு. இவருக்கு வாரிசு இருந்தா கூட, இவர் அரியணை துறந்தாலும் கூட, அவருடைய வாரிசு தான் வந்து அரியணைக்கு வரக்கூடிய ஒரு உரிமை வந்து இங்கிலாந்து நாட்டுல வந்து நிலவுது. அந்த மரபு வந்து அப்படிதான் இருக்குது. ஆனா அவருக்கும் வாரிசு இல்ல. அதுக்கடுத்து அவருடைய தம்பி 6ஆம் ஜார்ஜ் வராரு. அவருடைய மறைவுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கும் ஆண் வாரிசு இல்லாதனால, ராணி வந்து அரியணைக்கு வர்றாங்க. அதுக்கடுத்து 1936ல வந்து பார்த்தீங்கன்னா, எட்வர்ட் மன்னர் வந்து அந்த அமெரிக்க பெண்மணி அந்த வாலி சிம்மன்ஸிய வந்து திருமணம் முடிக்கணும் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தினால, அரியணை வந்து துறந்துருவாரு. இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து முன்னாடி கடந்த வீடியோல நம்ம பார்த்துருக்கிறோம். அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பாரா விதமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் 6ஆம் ஜார்ஜ் மன்னர் வந்து அரியணை ஏறாரு. இதன் விளைவாக அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 10 வயசுல இருக்கக்கூடிய அந்த எலிசபெத் ராணி வந்து அதுக்கு வந்து அந்த அரியணைக்கு வந்து வாரிசாவும் இவர் தான் வந்து வராங்க. அதுக்கடுத்து 2ஆம் உலகப் போர் நடக்குது. இந்த 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அரியணையில வந்து பார்த்தீங்கன்னா, மன்னர் அதாவது 6ஆம் ஜார்ஜ் மன்னரும், அவருடைய மனைவியாரும் வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டு மக்கள் கூடயே நாங்க இருப்போம். நாட்ட விட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம். எங்கள மட்டும் சேஃப்டி பண்ணிக்கிற மாட்டோம். நாட்டோட சேஃப்டி மற்றும் நாட்டு மக்களுடைய சேஃப்டி தான் வந்து எங்களுடைய சேஃப்டின்னு சொல்லி, அந்த போர்க்காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டு மக்களுக்கு உறுதுணையா இருந்திருப்பாங்க. அந்த வயசுல வந்து பார்த்தீங்கன்னா, 10 வயசு இருக்கக்கூடிய எலிசபெத் ராணியும் வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல்ல வந்து அவ்வளோ ஆர்வமா இருப்பாங்க. நாட்டு மக்களுக்கு உறுதுணையா வந்து அவங்களும் வந்து கூடயே இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தேசப்பற்று வந்து சிறு வயசுலயே வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தேசப்பற்றை வந்து அ வெளிப்படுத்தக்கூடியதா வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்பயே வந்து என்ன பண்றாங்கன்னா, படைத்துறையில போய் இப்ப பார்த்தீங்கன்னா, லாரி ஓட்டுறதுக்கு பயிற்சி எடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம வானொலி ஒலிபரப்புகள் இதெல்லாம் வந்து அவங்க செய்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வானொலி ஒலிபரப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உற்சாகத்த குடுக்கக்கூடியதா இருக்குது. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, 1952 பிப்ரவரி 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, சாரி நான் வந்து ஸ்காட்லாந்துன்னு சொன்னேன். அது தவறு. கென்யாவுல படிக்கிறாங்க. கென்யாவுல உள்ள ஒரு விடுதியில வந்து இவங்க படிக்கிறாங்க.
இந்த கென்யாவுல படிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய தந்தை 6ஆம் ஜார்ஜ் மரண செய்தி வந்து கேள்விப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 25 வயசு அவங்க அப்பா சாகும்போது இவங்களுக்கு 25 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இங்கிலாந்து நாட்டோட அந்த ராணியா வந்து இவங்க முடிசூட்டி கொடுறாங்க. இத வந்து எப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வின் அந்த வின்சர் கோபுரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அரசர் மாளிகை. இந்த கோபுரத்தில இளவரசி வந்து நைட்டு தூங்க சென்றுட்டு, காலையில பார்த்தீங்கன்னா, ராணியா விழித்தெழுகுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாசகத்த வந்து சொல்றாங்க. இது வந்து எத வந்து குறிக்குதுன்னு பார்த்தா, அவ்வளோ ஒரு சீக்கிரத்தில, எவ்வளோ ஒரு இளமையான ஒரு வயதில, அவங்க என்ன பண்றாங்கன்னா, படிச்சுட்டு இருக்கிறப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணு முழிச்சு பார்க்குறப்ப ராணியா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு மீனிங்ல வந்து இந்த வாசகம் வந்து இங்கிலாந்து நாட்ல வந்து சொல்லப்படுது. இவருடைய முடிசூட்டு விழா வந்து பார்த்தீங்கன்னா, 1953ல வந்து நடக்குது. முடிசூட்டு விழா வந்து பார்த்தீங்கன்னா, 1953 ஜூன் மாசம் 2ஆம் தேதி வந்து நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வரலாறுலயே வந்து பார்த்தீங்கன்னா, டெலிவிஷன்ல நேரடியா வந்து இவருடைய முடிசூட்டு விழா வந்து அப்போ வந்து ஒளிபரப்பிச்சிருக்காங்க 1953ல. இந்த செயல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முடியாட்சிய வந்து பார்த்தீங்கன்னா, முடியாட்சினாலே வந்து பார்த்தீங்கன்னா, மன்னராட்சி, முடியாட்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கும் மன்னருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீண்ட இடைவெளி இருக்கும். அந்த இடையில இருக்கக்கூடிய அந்த பிஷப்புகள், அந்த நிலப்பரப்புக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா, மன்னருக்கும் மக்களுக்கும் ஒரு தொடர்பு இல்லாம, ஒரு விரோத மனப்போக்க வந்து வளர்த்துருப்பாங்க. ஆனா, எலிசபெத் ராணி வந்து ஆட்சிக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது டெலிவிஷன்ல வந்து முதல் முறையா ஒளிபரப்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மன்னராட்சிக்கும் அல்லது மன்னருக்கும் அல்லது ராணியாருக்கும் மக்களுக்கும் உடைய ஒரு நெருக்கமான ஒரு சூழல வந்து கொண்டு வருது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல அந்த நவீனமயமாக்கலுடைய அதாவது பழமையை மாற்றி, மன்னராட்சின்ற அந்த பழமைவாதத்த தூக்கி எறிஞ்சிட்டு, ஒரு நவீனமயமாக்கலோட தொடக்கத்த வந்து இங்கிலாந்துல வந்து இவங்களுடைய அந்த முடிசூட்டு விழா வந்து ஏற்படுத்தியிருக்குது. அதுக்கடுத்து இவங்களுடைய குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, குடும்ப வாழ்க்கைன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சின்னு சொல்றத விட வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான நெருக்கடிகள். அதாவது மகிழ்ச்சியும் நெருக்கடிகளும் ஈக்குவலா இல்ல. நெருக்கடிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சோதனை காலங்கள் நெருக்கடிகளும் அதிகமா வந்து இவங்களுக்கு இருந்திருக்குது. இவங்களுடைய திருமண வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா, 1947ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிரீஸ் மன்னர் அதாவது டென்மார்க் இளவரசரான பிலிப்ப வந்து இவங்க வந்து திருமணம் பண்றாங்க. 73 ஆண்டுகள் வந்து 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சப்போர்ட்டிவா வாழ்ந்திருக்காங்க. இவங்களுக்கு 4 குழந்தைகள் இருக்காங்க. அதுல மூத்த மகன் வந்து பார்த்தீங்கன்னா, சார்லஸ் மன்னர். இப்ப வந்து இங்கிலாந்து இளவரசரா இங்கிலாந்தோட மன்னர் வந்து 3ஆம் சார்லஸ் மன்னர் தான் வந்து அவர்களுடைய மூத்த மகன். அதுக்கடுத்து வந்து ஆண்ட்ரூ எட்வர்ட் அப்படின்னு சொல்லி 4 மகன்கள் வந்து இவங்களுக்கு பிறக்குறாங்க. குடும்ப நெருக்கடின்னு வந்து பார்த்தீங்கன்னா, குடும்ப பிரச்சனை தான் வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குது. அத வந்து பார்த்தீங்கன்னா, அனஸ் கோரிபிலிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அம் இந்த அனஸ் ஹோரிபிலிஸ் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயங்கரமான ஒரு வருஷமா வந்து அவங்களுக்கு அந்த 1992வது வருஷம் இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ அந்த குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ள பிரிவினைகள், மரணங்கள் எல்லாமே வந்து இவங்கள வந்து ரொம்ப அதிகமா வந்து இந்த வருடத்துல வந்து ரொம்ப வந்து பாதிக்குது, ராணியார. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த வின்சர் கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு தீப்பிடிச்சு எரியுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, வின்சர் கோட்டைன்றது அந்த அரசோட சின்னமா வந்து இருக்கக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு தீப்பிடிச்சு எரியுது. அது மட்டும் இல்லாம தன்னுடைய மூத்த மகன் சார்லஸ், மூத்த மருமகள் டயானாவோட மரணம் ஏற்படுது. சார்லஸோட மனைவி டயானாவோட மரணம் வந்து 1997ல ஏற்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ராணியார மிகவும் வந்து ஒரு பாதிப்புக்குள்ளாக கொண்டு போகுது. ஒரு துயரமான மரணமா வந்து அவங்க பார்க்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த முடியாட்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு நெருக்கத்துக்குள்ள தான் இவங்களுக்கு வந்து கடந்து போற ஒரு சூழ்நிலையில இருக்குது. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ராணிய அந்த அளவுக்கு வந்து ஏத்துக்கல. அவங்களோட ஆட்சிய வந்து நெறையா வந்து விமர்சனங்கள தான் வந்து படுத்துனாங்க. ஆனாலும் அவங்க அதையெல்லாம் மீறி, அந்த குடும்ப சூழ்நிலைகள், குடும்பத்தில இருக்கக்கூடிய அந்த நெருக்கடியான சூழ்நிலையெல்லாம் மாத்திட்டு என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய கடமைய வந்து சரிவர நிறைவேத்தணும் அப்படின்றத வந்து அதில வந்து அவங்க வந்து தனி கவனம் செலுத்துறாங்க. அந்த அரசியல் கட்டமைப்பு, அரசியல் நெறிமுறைகள் எல்லாத்தையும் வந்து கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ராணியா வந்து இங்கிலாந்து நாட்ல வந்து இவங்க வலம் வர்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற நாடுகளோடையும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு உறவு வச்சுக்கிறாங்க. 15 பிரதமர்களுக்கு வந்து இங்கிலாந்துல வந்து 15 பிரதமர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து அ 15 பிரதமர்கள் ஆட்சி ஆடி அரசவை அந்த அமைச்சரவை அமைக்கும்போது, இவங்க தான் வந்து அதில வந்து ராணியாரா இருந்திருக்காங்க. இங்கிலாந்துல வந்து பார்த்தீங்கன்னா, ராணியோட அதிகாரன்றது வந்து பார்த்தீங்கன்னா, பெயரளவுக்கு தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, நம்ம இந்திய கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜனாதிபதி வந்து பெயரளவு ஆட்சி தான். பிரதம மந்திரி இன்னைக்கு இருக்கிற நரேந்திர மோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையான ஆட்சி அதிகாரம் வந்து அவர் கையில தான் இருக்கும். அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து நாட்டிலேயும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கிலாந்து பாராளுமன்றத்த தான் நம்ம இந்தியா வந்து மாடலா வந்து எடுத்து நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா
மன்னராட்சி. நம்ம இங்க ஜனாதிபதி ஆட்சின்னு சொல்றோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, மன்னராட்சி தான் இங்கிலாந்துல இன்னும் நடக்குது. 3ஆம் சார்லஸ். அதாவது எலிசபெத் ராணியோட மூத்த மகன் 3ஆம் சார்லஸ் தான் இருக்கிறாரு. இவருடைய மனைவி தான் வந்து பார்த்தீங்கன்னா, டயானாவா இருந்திருப்பாங்க. 1977ல தான் வந்து சாரி 1997ல வந்து டயானாவோட அந்த துயரமான மரணம். அது வந்து ராணியார வந்து மிகவும் பாதிப்புக்குள்ளாக்க கொண்டு போயிருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, பெயரளவுல அதாவது அதிகாரம் குறைவான ஒரு ஒரு ஆட்சி பீடத்தில வந்து தான் பார்த்தீங்கன்னா, அரசியார் இருப்பாங்க. பிரதம மந்திரி கையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தோட உண்மையான அந்த ஆட்சி அதிகாரம் இருக்கும். அந்த மாரி இவங்களோட ஆட்சி காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, வின்ஸ்டன் சர்ச்சில் ஆரம்பிச்சு, லிஸ்ட்ரஸ் அப்படின்றவர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 15 பிரைம் மினிஸ்டர் வந்து இவங்களுடைய பீரியட்ல வந்து இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல ஆதரவையும், ஆலோசனைகளையும் வந்து இவங்க வழங்கியிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதா இருக்குது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அந்த வாராந்திர ரகசிய சந்திப்புகள், அதே மாரி இவங்களும் என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரைம் மினிஸ்டரோட போய் வாரம் வாரம் வந்து ரகசியமா சந்திக்கிறாங்க. நாட்டு நடப்புகளெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அரசாங்க விவகாரங்கள் குறித்து அந்த பிரைம் மினிஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டருக்கும் அந்த அரசாங்கத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆலோசனைகளை இவங்க வந்து வழங்குறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கடமை தவறாத அந்த அந்த அரசியார் அப்டின்னா, அந்த அரியணையில இருக்கக்கூடிய அந்த கடமைகள வந்து கரெக்ட்டா வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ரெட் பாக்ஸ் ஃபைல்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் பாக்ஸ் ஃபைல்ஸ்ன்றது என்னான்னு பார்த்தீங்கன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டோட அதாவது அதில வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டு நடவடிக்கைகள் இருக்கும். அமைச்சர்கள் மற்றும் பிரதம அமைச்சருடைய அந்த கோப்புகள் இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்க டெய்லி வந்து செக் பண்ணி அதில வந்து கையெழுத்து போடுவாங்க. ஆயிரக்கணக்கான பொது நிகழ்வுகள்லயும் இவங்க கலந்துக்கிறாங்க. அ நெறைய ஃபங்ஷன்லயும் இவங்க கலந்துக்குவாங்க. அதாவது இவங்க குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்ப கடுமையான ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் கூட, அ அதாவது நாட்டோட நாட்டுப் பணி அதாவது அந்த மன்னராட்சிக்குரிய அந்த ஒரு மரப வந்து இவங்க வந்து கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அரசியாரா வந்து இருந்திருக்கிறாங்க. போர் காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது இங்கிலாந்து வந்து நடுநிலை தான் வைத்திருக்கு. இவங்களும் வந்து அதே மாரி ஃபாலோ பண்றாங்க. அ அந்த முடியாட்சியோட நிலைத்தன்மையும் வந்து இவங்க வந்து உறுதி செஞ்சிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இதோட தொடர்ச்சிய வந்து நம்ம அடுத்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். நன்றி.